நீங்கள் பேசும்போது சொன்னீங்க 2 யாகசாலை பண்ணியிருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே நடந்துட்டு இருக்க விஷயம்லாம் காமிச்சிங்க. எதனால் 2 யாகசாலை இங்கே பண்ணிகிட்ருக்காங்க? நீங்கள் அங்கே கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும். திருச்செந்தூர் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் அவரை பார்க்க 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 இன்னொரு முறை பார்க்கணுங்கிற எண்ணம் தோன்றும். நின்று பார்த்தேன், வெளியில வந்தேன், இன்னும் எனக்கு முழுமை அடையலை அப்படின்னு தான் நமக்கு தோணும். அந்த முருகன் தான் வரும்போது தனக்கு யார் பூஜை செய்ய வேண்டும் என்பதை 3 உலகத்திலே இருக்கக்கூடிய சுதந்திரர்கள் அவளையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்தார். அதனாலேயே அவர்களுக்கு சுதந்திரர்கள், திரிஸ்வதந்திரர்கள் அப்படின்னு அவர்களுக்கு பேர். 3 லோகத்திலையும் இருந்தது. 3 லோகத்திலையும் அவ இருக்கா. இன்னைக்கும் அவாதான் அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கா. தில்லை மூவாயிரம், செந்தூர் ஈராயிரம்னு வாக்கு. தில்லை 3000 அப்படின்னா சிதம்பரத்துல 3000 தீட்சிதர்கள். இன்னைக்கும் அவாதான் நடராஜரை தொட்டு பூஜித்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி சகல உபசாரங்களும் அவாதான். ஆமா. அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய மூலவர் செந்தில் வேலவர், அந்த மூலஸ்தானத்தினுடைய முருகப்பெருமானுடைய அந்த அமைப்பு நம்முடைய உடம்பை தொட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் முருகப்பெருமான். பிரத்யக்ஷம். அதனால அவருக்குன்னு பூஜா முறை, அந்த இடத்திலே செய்யக்கூடிய வழிபாடுகள், குமார தந்திரத்திலே சொல்லி இருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சரவண பொய்கையிலே முருகன் தோன்றும் போது எப்படி அவரை ஆராட்டு முதற்கொண்டு செய்தார்களோ அப்படியே இத்தனையும் செய்வதற்கு தகுதியானவர்களை முருகப்பெருமான் அழைத்து வந்தார். அவர்களே இன்று வரை அவர்களுடைய வம்சத்தில் உதித்தவர்களே அந்த கருவறைகளே பூஜிக்கிறார்கள். அந்த கருவறை, வள்ளி, தெய்வ யானை, இது மட்டும் இவர்களுடைய பூஜை. ஆகவே அந்த மூலஸ்தானத்தினுடைய மூர்த்திக்கு தனியான முறையிலே யாக வேள்வி பூஜை. அவர்கள்தான் இந்த கருவறை விமானத்திற்கு அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது காணக்கூடிய பார்க்கக்கூடிய அந்த காலக்காட்சியை, கால பிரமாணத்தை அங்க இருக்கக்கூடிய அவர்கள் அந்த சுதந்திரர்கள் சங்கரருடைய காலத்துல சங்கரர் இங்கே வந்த போது எப்படி இங்கே நின்று முருகனை கண்டு அனுபவித்தாரோ அப்படி ஒவ்வொரு நாளும் இங்கே அனுபவிக்கக்கூடிய அந்த நிலையாக அந்த கருவறை விமானத்துல அவர்கள் நின்று மகாமந்திரங்களை ஜபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால மூலஸ்தானத்துக்கு தனி வழிபாடு. வெளியில இருக்கக்கூடிய சண்முகர் இந்த மூலஸ்தான மூர்த்திக்கு என்ன மகத்துவமோ அதே மகத்துவத்தை உடையவர் அந்த சண்முகர். மற்றும் இருக்கக்கூடிய பரிவார மூர்த்திக்கு ஆகம முறைப்படி, ஆகமத்துல 28 ஆகமம், அதுல லலிதாகமம் ஒரு ஆகமம், அந்த லலிதாகமத்தினுடைய மூலமாக வழிபாடு. ஆக அங்க 2 விதமான வழிபாடு. அந்த வழிபாட்டிற்கு ஏற்றவாறு கும்பாபிஷேக காலத்துல யாகசாலை 2 யாகசாலை பண்ணிடுறாங்க அவங்க. சண்முகருக்குத்தான் 49 குண்டம். மூலஸ்தான மூர்த்திக்கு உண்டான சம்பிரதாயங்கள் வேற. அங்க குமார தந்திரம், உபனிஷத்து பாராயணம், வேத மந்திரங்கள், அதற்கு உண்டான சில மாலா மந்திரங்கள், இதெல்லாம் ஜபித்து அது தனி. இந்த வெளியில வைத்திருக்கக்கூடிய இந்த யாகசாலை, பரிவார மூர்த்திக்கு உண்டான யாகசாலை, அது தனி. அதற்கும் சரியான மந்திரங்கள், பூஜா முறைகள், அதெல்லாம் நுட்பமா கவனிக்கிறதே தான் நமக்கு தெரிகிறது.